மனிதன் மீது இறைவன் சாமியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ். சேல் சக்சஸ் பை பிரைன் ட்ரேசி என்ற புக்கில் சாப்டர் நம்பர் 3 நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இண்டிவிஜுவல் மேனேஜ்மெண்ட் டேலண்ட் ஆஸ் அ இன்டோர் கேம். இதில் என்ன சொல்ல வரான்னா, தனிப்பட்ட முறையில் உங்களுடைய நிர்வாக திறமையை எப்படி வளர்த்துக்கொள்வது அப்படிங்கிறத பற்றி இது இட்ஸ் லைக் இன்டோர் கேம். அதாவது யூ ஹாவ் டு திங்க் ஆன் யுவர் ஓன். அதை மாதிரியான உள்ள விஷயங்களை இதில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறாரு. எப்போதுமே ஒரு விஷயத்தை பற்றி யாருக்கு 2 விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்குதோ அவங்க இந்த 20% ஆஃப் த சக்ஸஸ் பீப்புளில் வந்துடுறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, எப்போதுமே அவங்களுக்கு தே வில் ஹாவ் அ கிளியர் விஷன் ஆன் வாட் தே ஆர் டூயிங் ஆர் வாட் தே ஆர் வாண்ட் டு டூ அப்படிங்கிற விஷயத்தில் அவங்களுக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவு இருக்கும். அதே மாதிரி அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி செய்வாங்க. த ஹோல் கான்சன்ட்ரேஷன் அந்த பர்டிகுலர் விஷயத்தை முடிக்கிறது வரைக்கும் அவங்கள டிவியேட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு திங் வாட் வி சப்போஸ் டு டூ, வி ஹாவ் டு நோ ஃபஸ்ட் திங் வி ஷுட் ஹாவ் அ கிளியர் ஆன் அவர் விஷன். ஹூ ஆம் ஐ, நான் யார், வாட் ஐ வாண்ட், எனக்கு என்ன வேணும், in order to attain what I want, what I supposed to do precisely now. நான் எனக்கு விரும்பக்கூடிய விஷயத்தில் நான் எதை அடைகிறதுக்காக வேண்டி நான் இன்னைக்கு கிளியராக நான் ஒரு இதை தான் நான் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தில் எனக்கு தெளிவு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம இருக்கணும். அதுக்கு அப்புறமா இதுக்கான பிளான் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி மந்த் ஐ ஹாவ் அ டார்கெட் ஆஃப் திஸ் மச் அமௌண்ட் டு க்ளோஸ் த சேல்ஸ். எவ்ரி இயர் ஐ சப்போஸ் டு க்ளோஸ் த சேல்ஸ் ஃபார் திஸ் மச். ஆர் எவ்ரி குவார்ட்டர் ஐ சப்போஸ் டு க்ளோஸ் த சேல்ஸ் திஸ் மச். ஆர் எவ்ரி வீக். த வே யூ வாண்ட், உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதை மாதிரி பிரிச்சுக்கோங்க. அதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், எங்கிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமரை இஃப் ஐ எம் டிசைரட் டு லூஸ், தென் ஐ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு பிரிங் 3 நியூ கஸ்டமர்ஸ் வித் த சேம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கஸ்டமர் விச் ஐ ஹாவ் நவ். இப்போ எங்கிட்ட ஒரு கஸ்டமர் இருக்கிறான், ஹி ஹேஸ் அந்த கஸ்டமர் எனக்கு வந்து எவ்ரி இயர் அந்த கஸ்டமர்கிட்ட வந்து எவ்ரி இயர் ஐம் கெட்டிங் எ பிஸ்னஸ் ஆஃப் அரௌண்ட் 100,000 dirham எவ்ரி மந்த். அந்த கஸ்டமரை நான் லூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் வித் ஹிம் ஆன் த கலெக்ஷன் ஆஃப் த பேமெண்ட் ஆர் இஷ்யூஸ் ஆன் த ஜாப், எதவானாலும் இருக்கட்டும். எனக்கு பிஸ்னஸ் வந்துட்டு இருக்க ஒரு கஸ்டமரை நான் லூஸ் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணிட்டேன்னா, அதே கஸ்டமர் இல்லாட்டி அதை விட ஸ்ட்ராங்கான ஒரு கஸ்டமர், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி வந்து ஒரு 100 எம்ப்ளாயிஸ் வச்சுருக்கான், 10 years old கம்பெனி, தேர் பிஸ்னஸ் இஸ் திஸ் மச் வால்யூம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இருந்ததுன்னா, அதே மாதிரி 100 எம்ப்ளாயிஸ் வச்சுருக்கிற இல்லாட்டி அதுக்கு அதிகமாக வச்சுருக்கிற 10 வருஷம் ஓல்டான கம்பெனி இல்லை அதுக்கு அதிகமான இதான கம்பெனி, அந்த மாதிரி ஒரு 3 கம்பெனி நீங்கள் கொண்டு வரணும். அப்படியாக இருந்தால் தான் நீங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை லூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ இன் ரிட்டர்ன் என்னென்னா, எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை விடக்கூடிய சூழலை நீங்கள் யோசிக்கவே கூடாது. ரேதர் டு சால்வ் தேர் ப்ராப்ளம்ஸ். அவங்களோட விஷ், அவங்களோட வாண்ட்டு, அவங்களோட ப்ராப்ளம் சால்விங், இதை நம்ம எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இதுக்கு எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணுறது, ஹவு ஐ கேன் மேக் அ குட் ரேப்போ மோர் தேன் வாட் ஐ ஹாவ் அப்படிங்கிற விஷயத்தில் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுங்கிற விஷயத்தை யோசிக்கணும். ஆல் த கேசஸ் இஃப் யூ டிசைர் டு லூஸ் த கஸ்டமர், தென் யூ ஷுட் பி இன் எ பொசிஷன் டு பிரிங் த 3 நியூ கஸ்டமர்ஸ் ஆஃப் த சேம் ஸ்ட்ரென்த். கிளியர். செகண்ட் திங், என்னோட எக்ஸிஸ்டிங் சேல்ஸை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் என்ன செய்யணும். எனக்கு ஃபஸ்ட்டு திங் நான் பார்க்க வேண்டியது என்னோட இயர்லி சேல்ஸில் how much I am doing yearly sales. From that sales, who are all the people, 80% of the sales being generated by 20% of the customer இருக்குங்கிறது தான் நியதி. If you check your records, it will be like that. Then what you supposed to do, concentrate on that 20% customers. If they are giving it to you $1 million, try to bring them 2 million from them. Okay, that is not going to happen. Then what I supposed to do, then உங்களோட நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடிய 20 புதிய விசிட்டர்ஸ் எப்போதுமே வந்து வேடிக்கையாளர்கள்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து வாடிக்கையாளர்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட வந்து என்கொயரி அனுப்புகிறவங்க எல்லாருமே ப்ரைஸ் செக் பண்ணுறதுக்காண்டி வருவாங்க. தே ஆர் கால்டு வேடிக்கையாளர்கள், விசிட்டர்ஸ். அதில் நம்மள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, தே ஆர் த கஸ்டமர்ஸ், தே ஆர் வாடிக்கையாளர்கள். ஸோ இதுதான் வித்தியாசம். 2 காலையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த வாடிக்கையாளர்களுக்கு வா அப்படிங்கிற எழுத்தை போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் லென்த்தாக போகிறேன், பட் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் திஸ் ஒன். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட விஷன் கிளியராக இருக்கணும், உங்களோட ஆக்ஷன் பிளானில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், உங்களோட கஸ்டமர் யாருங்களுக்கு கிளியராக இருக்கணும்,
உங்கள் சேல்ஸை டபுள் பண்ணுறதா இருந்ததுன்னா உங்களோட 20% ஆஃப் அந்த கஸ்டமரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ நீங்கள் புதுசாக ஒரு கஸ்டமர் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா என்னென்னா, இஃப் யூ மீட் 20 people, இஃப் யூ கால் 20 people, ஆல்மோஸ்ட் 5 people willing to meet you. 20 பேர் நீங்கள் கோல்டு கால் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 20 பேர் உங்களுக்கு கஸ்டமராக ஆவாங்கங்கிற சான்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் 5 பேர் தான் உங்களை மீட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் ஓகே சொல்லுவாங்க. அந்த 5 பேரில் போய் நீங்கள் மீட் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இன் டீட்டெயில்டாக 2 பேர் உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அதில் ஒருத்தர் தான் கஸ்டமராக உங்களுக்கு மாறுவார். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிரிங் அ நியூ ஒன் கஸ்டமர், யூ சப்போஸ் டு மீட், யூ சப்போஸ் டு மேக் அ கால் ஆர் யூ சப்போஸ் டு மேக் சம்திங் 20 people. ஸோ இதுதான் கன்வர்ஷன் ரேட். ஸோ 20:5:2:1. ஸோ இஃப் யூ டிசைடட் யூ நீட் 5 customers, then by cool you supposed to make a call of 100 customers. ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ரேஷியோவில் தான் நீங்கள் வந்து சேல்ஸை க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ சக்ஸஸ் சேல்ஸோட பேசிக் லாஸ் என்னன்னா 3. நம்பர் 1, கிரியேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் அ சேல்ஸ். உங்களுக்கு சேல்ஸை செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குறது. நம்பர் 2, எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் யுவர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. நம்பர் 3, க்ளோஸ் த டீல் சக்ஸஸ்ஃபுல்லி. அந்த டீலை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் க்ளோஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை டிலே பண்ணவே கூடாது, இம்மீடியட்டாக செய்யணும் நீங்கள் அதை. அதுக்கப்புறமா இஃப் ஒன் ஐடியா கிளிக்ஸ், ஏதோ ஒரு ஐடியா நம்ம பிஸ்னஸ் இப்படி பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுதுன்னா டிலேயே பண்ணாதீங்க. வெதர் யூ ஆர் கோயிங் டு சக்சீட் இட் ஆர் யூ ஆர் கோயிங் டு லூஸ் இட், ட்ரை இட், தென் only you can know what is going to happen. So these are all the things for to improve your உங்களுடைய இண்டிவிஜுவல் மேனேஜ்மெண்ட் டேலண்ட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்கு உண்டான தெளிவான விஷயங்களாக இதை சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச்.